Bethel Creative Miracle Ministry. Oh Jesus, glory to God. பரலோகத்தின் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அருமையான குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழு குடும்பமாக கர்த்தரவர்களை முன்குறித்திருக்கிறீர், அதற்காக நன்றி. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்கிற வசனத்தின்படி இந்த தேசத்தை தேவன் பக்கம் திருப்புகிற ஊழியமாக, சாத்தியமற்றவைகளை கூட ஆண்டவரே கர்த்தர் பக்கம் திருப்புகிற ஒரு ஊழியமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை இந்த தேசத்தின் நடுவில் உயர்த்தி உங்க நாமத்தை இவர்களை கொண்டு மகிமைப்படுத்தி கொள்ள போகிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த முழு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நோவாவுக்கு தரப்பட்ட ஒரு பெரிய தரிசனத்திற்கு அந்த முழு குடும்பமும் துணையாக நின்றதாண்டவர், பலனாக நின்றதாண்டவர். அந்த பேழை கட்டப்பட்டு தேவ திட்டம் நிறைவேற்றி முடிக்கப்பட அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதற்கு காரணமாயிருந்ததை போல இந்த முழு குடும்பமும் இயேசுவின் நாமத்தினாலே கரம் கோர்த்து தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடிப்பதற்கு இவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக, அபிஷேகத்தை தருவீராக, ஞானத்தை தருவீராக, ஒரு மனதை தருவீராக, பலனை தருவீராக, ஆவியானவரின் வழிநடத்துதலை தருவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இது தேவன் தந்த வார்த்தை, இது தேவன் தந்த ஊழியம், இது தேவன் தந்த தரிசனம் என்கிற நிச்சயத்தோடு இவர்கள் கரம் கோர்த்து செயல்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும் ஆண்டவரே. தாவீதோடு அன்றைக்கு அந்த 400 பேர் சேர்ந்து போன பொழுது அமலேக்கியர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் ஆண்டவரே. தாவீதுக்கு கர்த்தர் சொன்னபடியே இழந்து போன எல்லாவற்றையும் சகலத்தையும் ஒன்றும் குறைவுபடாமல் அவன் திருப்பிக் கொண்டான் என்கிற வாக்குப்படி இவர்கள் இணைந்து கரம் கோர்த்து செயல்பட்டு சத்துருவின் ராஜ்யத்தை முறியடிக்க கர்த்தராகிய தேவனீர் உதவி செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளாக, நம்முடைய ஊழியர்களாக நாங்கள் இந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். Let them be blessed in the name of Jesus. இவர்களை அடையாளங்களாக, அற்புதங்களாக இந்த தேசத்தின் நடுவிலே, தேசங்களின் நடுவிலே கர்த்தர் இந்த குடும்பத்தை நிறுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒருவரை ஒருவர் இவர்கள் புரிந்து கொள்ளட்டும். கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனமே மேல் என்று நினைத்து தங்களை அதற்கு முழுமையாய் அர்ப்பணித்து ஓடட்டும். பலத்தாரும் ஆசீர்வதி. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர் தேவபாலன் சுவிசில நீண்ட காலமாக அவர் ஊழியம் செய்து வருகிறார். அவர் இந்த குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம் பிதாவே. குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான நல்ல நாளிலே உடைய நாம மகிமைக்கென்று ஒரு பிடித்த இந்த குடும்பத்தை உடைய கரத்திலே வைத்து நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் போய்விடுவோம் ஆண்டவரே, நீங்கள் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கிற தேவன், அழைத்த தேவன், உண்மை உள்ளவர். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரள்வதில்லை, அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன்னை பற்றாது என்று சொன்ன தேவன், நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, நடத்த வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பெரியோர்களால் சிறியோர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னபடி உம்முடைய தாசனாகிய மோசேயையும் ஆரோனையும் அழைத்து என்னுடைய நாமத்தினாலே இந்த ஜனங்களை ஆசீர்வதி, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். நீங்க சொல்வதை மாத்திரம் செய்கிற அப்பிரயோஜனமான மனுஷர்களாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். தொடர்ந்து இவர்களை நடத்துங்க. அனைவருடைய கண்கள் காணட்டும். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார் ஆண்டவரே? இந்த குடும்பத்துக்குள்ளே விசேஷமாய் ஒரு மனம் உண்டாகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும், விட்டுக் கொடுத்தல் உண்டாகட்டும், தாழ்மை உண்டாகட்டும். ஒரு பெரிய நோக்கத்தை நீ வைத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் எங்களுடைய ஆவிகளில் உணர்கிறோம். அதை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் இந்த குடும்பத்துக்கு கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒன்றாய் நிற்போம் என்று நின்ற 600 பேரும்
தங்களுடைய மாம்சத்திலே தங்களுடைய மனைவி பிள்ளைகளை நினைத்து தங்களோடு இருந்த அந்த ஒரு மனிதனுக்கு விரோதமாய் 600 பேரும் கல்களை எடுத்த பொழுதும் ஆண்டவரே, அவன் சுயபலத்தை நம்பவில்லை, சொந்த பலத்தை நம்பவில்லை. ஆண்டவரே, உம்மை நம்பினான், ஜெயத்தை கொடுத்தீர், திருப்பி கொண்டார்கள். ஆண்டவரே, உன்னமாக இந்த ஊழிய பாதையிலே கடந்து வந்தவருடைய பாதைகளிலே அநேக இழப்புகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், இவைகள் எல்லாவற்றிலும் என்னை நடத்தி வந்தேன். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக நாங்கள் பிள்ளைகள் மத்தியில், இந்த குடும்பத்தின் மத்தியில் யாராவது ஊழியர்கள் அவர்களை குறித்துதான் ஏதாவது சாட்சிகளை சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள். ஜூட் பிரதர் ஆயத்தமாக நீங்களும் ஏதாவது சாட்சி இன்றைய நாளில் ஆண்டவர் உன்னதமான நாளில் இன்றைக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ காலமாக இந்த ஊழியத்தை செய்யும்படி எத்தனையோ ஊக்குவிப்புகள், உந்துதல்கள் இருந்த பொழுது நீங்கள் இந்த காலத்தை, இந்த நாட்களில் தான் அதுக்கு சம்மதித்து அதற்கு நீங்கள் ஓகே பண்ணியிருக்கிறீர்கள். இதுவரை எத்தனையோ பேர் உங்களை உந்துதல் செய்து நீங்கள் அமைதியாக இருந்து விட்டீர்கள். அந்த சாட்சிகளை ஏதாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். ஊழியர்களும் 1-2 வார்த்தைகள் அந்த குடும்பம் சார்பான ஒரு சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுமாறு தாங்களோட கேட்டுக்கொள்ளும். கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், வல்லவர். அது மாத்திரம் இல்லாமல் எங்களை போஷிக்கிறதுல, எங்களை போதிக்கிறதாக போத என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு காரியத்தை நான் செய்வேன்னு நினைச்சிட்டு நான் இப்படியான ஒரு அபிஷேகத்தை பட்டு இப்படி ஒரு மந்தையோட மேய்ப்பேன்ன்றத இதில் நான் விருப்பம் இல்லாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு பல ஊழியக்காரர்கள் பல விதத்தில் இதை நான் செய்யணும்னு சொல்லியும் ஒவ்வொரு காரியத்தையும் ஊக்கப்படுத்தும் போது நான் கொஞ்சம் பின்னுக்கு என்ன மாதிரியா வேறு யாரையும் செய்ய அவைக்கு நான் பின்னால் இருந்து அவங்களுக்கு உந்துதலாக இருந்து அவங்கள வளர்க்கணும் தான் நான் அப்படி தான் நான் செய்தேன் இவ்வளோ காலம். ஏன்னா பெரிய மரண பள்ளத்தாக்கள் இருந்தால் கடந்து வந்தேன். சொல்ல முடியாத உயிர் ஆபத்துக்கள், மரணம், அவ்வளவுலேருந்து கடந்து வந்தும் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க வேணும்னு நினச்சோன்னா நான் மற்றவர்களை அதுக்குள்ள கொண்டு போய் அவர்களை மூலமாக ஒரு இதை கொண்டு போய் இந்த ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் இந்த தேசத்தில் வந்து பல மரணங்கள் வந்தது. அப்போவும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் பேசி 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 வந்த இந்தியாவுக்கு போனேன். இந்தியாவில் ஒவ்வொரு இடங்களில் போனாலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எங்களை தெரியாதவர்களும் அவருடைய வார்த்தையை தந்தது தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக. இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வரும்போதும் நான் மனைவிகள் பொறுத்து பண்ணிக்கொண்டு தான் வந்தார்கள். ஆனாலும் சில காரியங்கள், சில சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கும்போது அந்த நிமித்தமாக நான் ஊழியத்தில் என்ன நான் பின்னாங்கி கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ ஒரு குறுகிய காலத்துக்குள்ள தேவன் மீண்டும் சொன்னார், இது கடைசி காலம், இது கடைசி நாட்கள், எனக்கு தரப்பட்ட கடைசி நாள். நீங்கள் ஊழியத்தை செய், நான் உங்களோட கூட இருப்பேன். இன்னும் பலம் கொண்டு திறமையாக இருக்க சொல்லி ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி எனக்கு சொல்லி இந்த ஊழியத்தை செய்யறது எனக்கு உறுதுணை செய்ய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கிருபை வேண்டும் உள்ளது. உண்மையிலே நாங்கள் இந்த நாட்களிலே இப்படி நிற்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை. ஆமென். என்னுடைய திருமண காரியத்தை குறித்து கூட நான் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். எனக்கு திருமணம் பார்க்குற பொழுது கூட என்னுடைய மனைவியாருக்கு என்னை குறித்து கேள்விப்பட்டார்கள். நான் ஒரு ஊழியக்காரருடைய மகன். அவர்கள் சொல்வார்கள் தன்னுடைய தரிசனத்துக்கு தான் தேவை. ஆகவே அவள் கேட்டு அவர்கிட்ட முடிவோடு கேட்க இவர் தான் ஆள், நீங்கள் கட்டத்தான் வேணும் என்று சொல்லி ஒரு தரிசன நோக்கத்துக்காக தான் நம்ம தேசத்துக்கு வந்த அடிக்கடி இவர்கள் தரிசனத்தை குறித்து பேசுவாங்க. நான் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிற பொழுது தண்ணீரை கடக்கவில்லை, அக்கினியை கடக்கவில்லை. ஆனால் வந்த சூழ்நிலை தண்ணி, அக்கினி, அதை விட பயங்கரமான சூழ்நிலை. எவ்வளவு நாட்கள் நாங்கள் குடும்பமாக இருந்து அழுதிருக்கிறோம், கவலைப்பட்டிருக்கிறோம், பல பாடுகள். ஆனால் கர்த்தர் சில நாட்கள் இல்லை, நான் இருந்த பொறுமையாக இவர்கள் ஆரம்பத்தில் நாங்கள் அந்த நாட்களில் அன்பர் சொல்லுவார், நாங்கள் ஆரம்பிப்போம். ஆனால் நாங்கள் இல்லை, பொறுமையாக கர்த்தர் ஏற்ற நேரத்தில் செய்வார். கடைசியாக கூட தண்ணி நான் இல்லை, பொறுமை ஏற்ற நேரம் பிறகுதான் பார்த்தேன். எங்களுக்கே தெரியலை. அந்த தேவன் அன்பு ஊழியக்காரங்க கூட அந்த 2 நாள் கேம்பில் அதிசயமாக பேசினா என்னுடைய இருதயங்களை திறந்தால்
அவர் நினைத்தது தடைப்படாமல் சகலத்தையும் அறிந்ததின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நிச்சயமாகவே இந்த தரிசனம் அது நிறைவேறும். தேவன் நினைத்தவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய திட்டமும் மனுஷருக்கு விரோதமாக நான் சொல்லுவேன். யாருக்கும் விரோதமாக இந்த ஊழியத்தை நீங்கள் ஆரம்பிச்சு இருந்தால் தயவுசெய்து அதில் நினைய மாட்டேன். தேவனுக்கான ஊழியம் என்பது தேவன் நிமித்திருந்தால் கட்டாயம் அதை நடத்துவார். அவர் செய்ய வல்லமுள்ள தேவன். ஆகவே நாங்கள் வெட்கப்படாதபடி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும். ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. மனுஷர்கள் எங்களை மறந்தார்கள், தள்ளினார்கள், கூட இருந்தவர்கள் எங்களை அவமானப்படுத்தினார்கள், வெளியே திரட்டினார்கள். அன்றைக்கு இயேசு அப்படி ஆலயத்திலிருந்து திரட்டப்பட்டவனை தேடி போய் உயர்த்தினார்கள். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை. ஆகவே வேறு இந்த தேசத்திலே தேவன் பொருளாதார ரீதியாக எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அது முக்கியமல்ல. இந்த கொடுக்கப்பட்ட இந்த சின்ன ஊழியத்தை உண்மையும் உத்தவமாக நாங்கள் செய்கிற பொழுதுதான் நிச்சயமாக நாங்கள் எங்களை ஆசீர்வதிப்பார். நான் நம்புகிறேன். இந்த கொடுக்கப்பட்ட அநேக ஊழியக்காரர்கள் கூடாக தேவன் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே கட்டாயம் இந்த தேசத்திலே ஆண்டவர் இதை நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை தாழ்த்தி நான் ஆண்டவரை ஏற்றுகிறேன். தேங்க்யூ. ஆமென். அப்படியே நானும் என்னுடைய சாட்சி, நாங்கள் ஒரு ஆபிரகாமை போல ஒரு விக்கிரகம் செய்கிற குடும்பம். என்னுடைய சகோதரன் இன்றைக்கும் தேருக்கு அந்த விக்கிரகங்கள் எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார் இலங்கையில். அப்படியான ஒரு விக்கிரக கட்டுக்களால் ஆண்டவர் என்ன ரட்சிப்பை தந்து அழைத்தார். அந்த அழைச்ச உடனேயே ரட்சிப்பின் சாட்சி இப்படித்தான் எனக்கு வந்து நான் வார்த்தையை கேட்டு, இவர் விக்கிரகம் இல்லை, இவர் ஆவியாய் இருக்கிற ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்லித்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் சர்வ வல்லமையும் உள்ள தேவன், சர்வ வியாபி, இருக்கிற இடத்துல இருக்கிறவர் இல்லை. அவர் பேசும்போது பேசாமல் இருக்கிறவர் அல்ல, அவர் பேசும் தெய்வம் என்று வார்த்தையின் படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்தபடி அன்று தொடங்கின வைராக்கியம் கர்த்தருக்காக இந்த அழிந்து போகிற அறியாமல் இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில் அவருடைய அன்பை சொல்லி தேவனுக்காக ஜனங்களை ஒரு தேவனுடைய சேனைகளாக உருவாக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவர் இவ்வளவு காலமும் கடந்து வர பண்ணினார். தரிசனம் இருந்தது, தொடர் ஓடினோம். மருமன் சொன்னது போல சில தடைகள், தடங்கல்கள், வேதனைகள் எல்லாம் வந்தது. என்னுடைய வாக்கு தத்தமே ஏசாயா 43:3 பாஸ்டர் தேவபாலன் பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ணினார். நீ தண்ணிகளை கிடக்கும் பொழுதும் நீ அமலாக இருப்பாய், ஆறுகளை கிடைக்கும் பொழுது அமலாக இருப்பாய், தண்ணீரை கிடக்கும் போது அவர்கள் உண்மையை பிறடுவதற்கு அக்கினி கிடக்கும் போது நீ வேகாதிப்ப அக்கினி ஜுவாலின் பேர் பற்றாது இருக்கும். நீ எனக்கு அருமையானபடியினால் நான் உன்னை கனம் பண்ணினேன், உனக்கு இடாத ஜனங்களை உன் ஜீவனுக்கிடா யாதிகளையும் தருவேன் என்று சொல்லி அதான் என்னுடைய வாக்கு தத்தம். கர்த்தர் அதன்படி இன்றைய நாளிலும் தேவ சமாதானத்தோடு இன்றைய நாளில் தம்முடைய ஊழியத்துக்காக எங்களை ஏற்படுத்தினபடினால் தேவாதி தேவனுக்கே நான் மகிமை செலுத்தி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய காரியத்தை செய்வோம் என்று சொல்லி இந்த தருணத்தை தந்தபடினால், இந்த விடையை தந்தபடினால் நான் நன்றி செலுத்தி தேவனுக்காக இந்த சாட்சிப்பாரு. அருமையான குடும்பத்தை பற்றி சொல்ல போனால் அநேக காரியங்கள் சொல்லலாம். நான் கண்ட சாட்சி, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய ஊழியர்களை குறித்து என்னமாக அவர் பாச சொன்னபடி நான் ஆறான கூடுதலை விட்டு வீட்டில் இருக்க மாட்டார். எப்படியாவது வந்து என்னதான் பிரச்சனையாக சொல்லி நான் ஞாயிற்றுக்கிழமை நிற்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தான் நின்று செய்து உண்மையாக உத்தரமான ஊழியம் செய்கிற சகோதரன் தான். சகோதரி அப்படி, பிள்ளைகள் அப்படி, மருமக்கள் அப்படி. ஆனாலும் இந்த நாட்களும் எங்களோடு கடந்த காலம் வந்து சபையில் வந்து எல்லா காரியங்களையும் எங்களை அன்பாக எல்லாத்தையும் செய்து கீழ்ப்படைந்து ஒரு காரியங்களையும் செய்து எங்களை உயர்த்தி இடத்துல வச்சிருந்தார்கள். அதே போல் இந்த நாட்களும் நேற்று முந்தாள் அடிக்கும் போது வெள்ளிக்கிழமை அடிக்க சொன்னேன். பாச நான் வந்து என்னுடைய தரிசனம் நிறைவேறி கொண்டு போகிறது, தரிசனத்துக்கு நேற்று ஓட போகிறோம், அதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் தலைமை போக இருக்கோடையா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம்னு சொன்னார். நான் ஒன்றுமே சொல்லவில்லை. ஏனென்றால் அவருடைய தரிசனங்கள் அதை நாங்கள் மறக்க முடியாது. ஆண்டவர் செய்து நினைச்சது ஒருவரும் தடப்படாதுன்னு வேதம் சொல்கிறது. அப்போ அதன்படி அவர்கள் ஆண்டவர்களை காத்திருந்தார்கள். ஏற்ற வழியில் ஆண்டவர் அந்த காரியங்களை ஆசீர்வதித்து கொடுத்துருந்தார். அது ஆசீர்வாதமாக இருக்கணும். எங்கே இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் சரி, மற்றவங்களை கொண்டு ஃப்ரெண்ட்ஷிப் நடத்தினாலும் சரி, அதுதான் எங்களை விருப்பம், அதான் தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தின்படி அவர்கள் இந்த நாளில் ஊழியக்காரர்களாய் இந்த ஊழியத்தை செய்ய ஆயுதமாக இருக்கிறார்கள், ஆயுதம் செய்திருக்கிறார்கள். அதை தேவன் மேலுமாக ஆசிரியத்து சமாதத்தோடு சந்தோகத்தோடு ஒரு காரியம் செய்து தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். Amen. Thank you. Pastor Jonathan, please come.